நான் நல்லா இருக்கேன் சார், சூப்பராக இருக்கேன், ஒரு குறையும் இல்லை. அவர் காலே எடுத்துட்டாங்க. அதனால் வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு, வாடகை கொடுக்க வழி இல்லை. இதை பார்த்த ராஜ்மோகன் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் நேரம் வந்தார், பார்த்தாரு. என்னங்க லட்சுமணன் எவ்வளோ காமெடி பண்ணுவீங்க, பார்த்தா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு, இங்கே படுத்துருக்கீங்க. ராஜ்மோகன் மினிஸ்டருக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சிஎம் சொல்லி தான் அவர் வந்திருப்பார். தளபதி விஜய் சாருக்கு நன்றி. லெஜண்ட் சரவணா சார் நேற்று என்னை வர சொன்னார் பாடி சரவணா ஸ்டோருக்கு. எனக்கு ஃப்ரிட்ஜு, அடுப்பு, மெத்தை, பெட்டு, வீட்டுக்கு தேவையான எல்லா சாமான் கொடுத்தாரு. ரஜினிகாந்த் சார் 10,000 மாதம் சார். கேபி போலாலும் மறக்க முடியாது சார். முதல்ல ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகணும். ஃபஸ்ட் நாள் பார்த்து காலை பார்த்து அழுதுட்டார். அதே மாதிரியே தான் நீங்கள் வடிவேல் அவர்களை பற்றி பேசும்போதும் அவ்வளோ கனெக்ட் இல்லை. எலி படம் தான் கடைசி. அதுக்கப்புறமே அவர் ஆஃபீஸ்க்கு நாய் சார் கேட்டு போனோம், இதில் வாய்ப்பு இல்லைன்னாரு. அவர் வராதுன்னு சொல்லும்போது நம்ம எப்படி திரும்பி போங்க. விஜயகாந்த் இன்னைக்கு இருந்துதான் நான் இந்த மாதிரி வீடு இல்லாமல் அங்கே படுத்துருக்கேன்னு தெரியுங்களா. லட்சுமி நம்ம மண்டபம் தான் அவ்வளோ பெரிய மண்டபம் இருக்குடா, போட்டு அங்கே போய் தங்குடா. இது மாதிரிலாம் கேள்விப்பட கஷ்டமாகட்டா மனசு அப்படின்னு பாரு. ப்ரோவோக் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பாபா லக்ஷ்மணன் கூட தான் இணைஞ்சிருக்கோம். அதே விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆனால் வணக்கம். வணக்கம். ப்ரோவோக் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். தயவுசெய்து இந்த பேட்டியை பாருங்கள், காண தவறாதீர்கள். முடிஞ்சால் பெல் பட்டனை அமுக்கவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். சூப்பர்ண்ணே. ஸோ தொடக்கமே வந்து உங்களுடைய அந்த ஒரு ஆனந்தத்தோட இல்லை, இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ அந்த சேனலை பற்றி சொல்கிறேன்னா அப்போ நான் மனுஷனே கிடையாது. உங்களை கடந்த நாட்களாக பார்க்கும்போது ரொம்ப நல்ல மனுஷன், அவ்வளோ காமெடி பண்ணியிருக்காரு, அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. இப்போ உங்கள் முகத்தில் சிரிப்பை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷம் வருது எங்களுக்கு. அப்படி இருந்த ஒருத்தர் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு போது இது ஏன்னா இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு சாப்பக்கேடா? இந்த மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாரும். அதாவது எனக்கு பெங்களூரில் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். சேர்லேருந்து பிரச்சாரம் பண்ணும்போது மழை பெஞ்சிச்சு. காலை கீழே வைக்கிற ஜென்ரேட் பண்ண காலை வச்சிட்டேன். அது 10 நாளைக்கு அப்புறம் தான் கால் பெருசாக வீங்கிருந்துச்சு. உடனே என் ஃபேமிலி டாக்டர் கேஎம் பாலசுப்ரமணியம் கேஎம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். பார்த்தா எக்ஸ்ரே எடுத்தார். லட்சம்னா 1 ஹவரில் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா பாதி காலம் எடுக்க ஒரு நிலைமை ஆயிரும். 2023 நடந்தது. இன்னும் கொஞ்சோண்டு ஆற வேண்டியிருக்கு. அப்புறம் எல்லா பேர் எல்லாம் பரப்பி விட்டாங்க, அவர் காலே எடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. அதனால் வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு, வாடகை கொடுக்க வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்டுக்காரர் சாமானத்துக்கு வெளியே வச்சிட்டாரு. அப்புறம் நண்பர் ஒருத்தர் பாண்டித்துறைங்கிறவர் எனக்கு வந்து லட்சுமணன் சாமான வீட்டில் வைங்க, என் கெஸ்ட் ஹவுஸை தங்க, வீடு கிடைக்கிற வரைக்கும். அப்போது ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். லெஜண்ட் சரவணா வந்து 2 லட்சம் கொடுத்தாரு. அப்போது இன்டர்வியூ கொடுத்தேன். அதை பார்த்து ரஜினிகாந்த் 1 லட்சம் கொடுத்தாரு. அப்புறம் என்னங்க தரையில் படுத்துருக்கீங்கன்னு கூல் சுரேஷ் கேட்டார். எங்கள் படுக்க வழி இல்லைங்க அப்படின்னாங்க. இதை பார்த்த கேபி பாலா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த ராஜ்மோகன் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் நேரம் வந்தார், பார்த்தாரு. என்னங்க லட்சுமணன் இவ்வளோ காமெடி பண்ணுவீங்க, பார்த்தா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு, இங்கே படுத்துருக்கீங்க, வேறு வழி இல்லை சார். உடனே எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒதுக்கியிருக்கேன், 6ஆவது மாடியில் ஏ பிளாக்கில். உடனே அசிஸ்டண்ட் கூட்டிட்டு போகிற கிளம்புங்க. அப்போ அதை ஒருத்தர் கெடுக்க பார்த்தேன், அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு. நாங்கள் லட்சுமணன்லாம் போகாமல் இருக்கீங்கன்னு. இல்லை சார் அவன் கிடக்கா, இங்கே போங்க அப்படின்னாரு. வந்தேன். 2 பெட்ரூமு, ஏசி, சகல வசதி எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் சார்? இந்த ராஜ்மோகன் மினிஸ்டருக்கு ரொம்ப நன்றி.
ஏன்னா இது கண்டிப்பாக சிஎம் சொல்லி தான் அவர் வந்திருப்பார். கண்டிப்பாக தளபதி விஜய் சாருக்கு நன்றி. இந்த இடத்துல பார்க்குறோம் ஃபுல்லாக எல்லாரும் வந்து கரண்ட் எம்எல்ஏஸ் இருக்கிற இந்த இடத்துல இது முதல் முறைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு ஆக்டருக்கு இங்கே வீடு கொடுக்கு சில இடத்துல கொடுப்பாங்க. ஆனால் ஒரு குடிசை இந்த மாதிரி நம்ம நார்மல் இடத்துல இந்த ஹவுசிங் போர்டிலலாம் கூட கொடுத்து நான் பார்த்துருக்கோம். ஒரு எம்எல்ஏ அந்த குவார்ட்டர்ஸில் உங்களுக்கு இந்த இடத்த ஒதுக்கி டபுள் பெட்ரூம்லாம் சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போதே சொல்கிறீங்க நான் ரோட்டில் படுத்துருந்தேன், வீட்டில் வாசலில் படுத்துட்டு இருந்தேன்னு சொல்லும்போது இப்போ ஒரு வீடை கொடுத்துருக்காங்கன்னும் போது இந்த மாற்றமே ஒரு மாதிரி புதுமையாகவும் இருக்குது. அதுவும் உங்களுக்கு தேவைக்கு அது இதுவாக இல்லை சார், நீங்கள் வந்தவொடனே ரொம்ப நிம்மதியாக இருக்குது. லெஜண்ட் சரவணா சார் நேற்று என்னை வர சொன்னார் பாடி சரவணா ஸ்டோருக்கு. எனக்கு ஃப்ரிட்ஜு, அடுப்பு, மெத்தை, பெட்டு, வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானும் கொடுத்தாரு. இப்போ காலையில் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது தோசை சாப்பிட்டுருந்தேன். நாங்களே இப்போ சமைச்சு சாப்பிட்றோம். நீங்களே எல்லாமே ஆமாம், முதல்ல கடைக்கு போனோம், செலவு ஜாஸ்தி. இப்போ நீங்களே பார்த்துக்கிறீங்க? ஆமாம் சார். என் கூட ஒரு காமராஜன் ஒருத்தர் இருக்கார், அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ லெஜெண்ட் அவர்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க. அவரை பார்த்தீங்களா? பார்த்துட்டு வேறு எதனா அவர்கிட்ட சொல்லணும்னு எதனா ஆசைப்பட்டீங்களா நீங்கள்? இல்லை, அவர் வந்து அந்த பொருள்லாம் கொடுக்கும்போது சுதாகர்னு ஒருத்தர் கொடுத்தாரு, கூலிஸ்லேருந்து கொடுத்தாங்க. நான் ஐயா பார்க்கணுன்னேன், நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரோம், நாங்கள் சொல்லும் போது வாங்க. அவருக்கு இந்த விளம்பரப்படுத்துறதுலாம் பிடிக்காது, இப்போ நானாக சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ மாதம் வந்து இப்போ 10 ரூபா எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடிச்சு பார்க்காத ஒரு விஷயம் நடக்குதுண்ணே. ஏன்னா ரஜினிகாந்த் சார் கொடுக்குறாரு. ரஜினிகாந்த் சார் 10,000 மாதம் இப்போ வீடு பிடிங்கன்னாரு அவங்க அசிஸ்டண்ட்டு சுப்பையா. இல்லை சார், எம்எல்ஏ சார், அப்போ இந்த காசை பேங்கில் போட்டுருங்க, செலவுக்கு வச்சுங்க. ஸோ மாதம் உங்களுக்கு 10,000 கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், வருது உங்களுக்கு. சார் கேபி போலாலாம் மறக்க முடியாது சார். முதல்ல ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகணும். ஃபஸ்ட் நாள் பார்த்து காலை பார்த்து அழுதுட்டார். ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட்டை கொடுத்தாரு. கொடுத்துட்டு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்ன உதவியும் செய்கிறேன். முந்தானது கூட ஃபோன் பண்ணேன், ஆனால் என் செலவு கையில் காசு வச்சுருக்கீங்களா? லெஜண்ட் கொடுத்த காசு, ரஜினிகாந்த் கொடுத்த காசு என்ன பண்ணீங்க? பிக்சர் டெபாசிட்டில் போட்டேன், ஒரு 1500 அனுப்பிச்சி விட்டார். எனி டைம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் உதவி பண்ணுறேன். இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு நண்பர் பேசினார், 2 நாளில் உங்களுக்கு பெங்களூர்லேருந்து சரவணன் ஜீவித்தை வருவார், உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தருவார், அது மாதம் வேறு தருவார் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் சார், எல்லாமே இந்த உங்களை மாதிரி சேனலில் பேட்டி கொடுக்குறனால பார்த்தா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதே சன் டிவி, விஜயில் கொடுத்தா எவனும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் இப்போ போயிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக அனுப்புவீங்க. கண்டிப்பாக ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாருன்னா அப்போ இது மூலமாக தானே போயிருக்கோம். இப்போ அதே மாதிரி நிறைய நடிகர்களை பார்க்குறோம். இந்த முக்கியமாக இந்த காமெடி நடிகர்கள் எல்லோருக்கும் என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் நல்லா வாழ்ந்துருப்பாங்க, நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து நகை, வீடு, வசதி எல்லாத்தையும் வந்து ஒரு வேளை சேர்த்து வச்சுருப்பாங்க. சேர்த்து வச்சுட்டு அவங்க ஏன்பா இந்த மாதிரிலாம் மாறுறாங்க? ஒன்று ஏதாச்சும் ஒரு அடிமைத்தனத்தினால போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று வீடு வாசல் இல்லாமல் போயிடுறாங்க, இல்லை வறுமையில் போயிடுறாங்க. இந்த மாதிரி நடக்குதுல்ல, இதுக்கு என்ன காரணமாக இருக்குது? உங்களுக்கு என்ன காரணம்? இல்லை சார், நான் வந்து வீடு வாங்குற மாதிரிலாம் காசு எடுத்து வச்சுருந்தேன். கேரளாவில் என் தம்பி ஒருத்தர் வேணுகோபால் இருக்கார், அவர் துபாயில் இருந்தார். அங்கே கேன்சர் வந்துடுச்சு. அங்கே ஒரு வியாதி வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவன் வந்து இங்கே கேரளாவில் திருச்சூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டான். அவருக்கு நான் செலவு பண்ணி காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணேன், கடையை தவிர்த்தார். அந்த அமௌண்ட்லாம் அவருக்கு தான் போச்சு. அப்புறம் எங்கள் அண்ணன், தங்கச்சியா, அக்கா, நான் ட்வின்ஸு, எல்லா பேருமே கஷ்டப்படுறாங்க. என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன். அவங்க திருப்பி அனுப்புவாங்க, என்கிட்ட காசு இருக்குனாங்க அனுப்புகிறேன் அப்படின்னு. ஆனால் ஏன்னு இது வந்து தமிழ் சினிமாவில் நிறைய பேருக்கு இப்படி நடக்குது, அந்த குடிப்பழக்கம் அப்படின்றது. நான் வந்து சார் 1 நம்பர் குடிக்காரன், மதியமே 2 குவார்ட்ரு, நைட் 2 குவார்ட்ரு. இப்போ அதே மாதிரி நீங்கள் சொல்லும் போது கூட இப்போ 60 வயசு ஆகிடுச்சின்றீங்க. 60 வயசு ஆகிடுச்சான்ற இப்போது ஷாக்காக இருக்குது. ஏன்னா நான் நினச்சிட்டு இருந்தோம் அண்ணனுக்கு என்ன ஒரு 45, ஒரு 50 கிட்ட தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா 60ன்றீங்க திடீர்னு பார்க்கும்போது. பரவாயில்ல, 60 வயசு வரைக்கும் அண்ணன் வந்து இந்த அளவு ஒரு நல்ல புஷ்டியாகவும் இருந்திருக்காரு. நீங்கள் 2 வருஷம் முன்னாடி கூட இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. இல்லை சார், நான் இந்த என்வி சாப்பிட்றதான் பாடிட்டேன், அது வெஜிடேரியன் தான். அப்படி ஆசைப்பட்டால் மீன், அது வந்து குழம்பு மீன் தான், அது வந்து வீட்டில் பண்ணது தான். எங்கள் அக்காக்கிட்ட சொல்லுவேன், அவங்க பண்ணி கொடுத்துக்குவாங்க எண்ணெய் கம்மியாக. நான் உப்பு ரொம்ப சாக மாட்டேன், ஏன்னா உப்புனால தான் சுகர் ஜாஸ்தியாக வருது. ஒருவேளை மதுரைக்காரனால ஃபுல்லாக சாப்பிட்டு ஃபுல்லாக மதுரைக்காரனோட அந்த ரத்தம் 1 நம்பர் குடியா. இன்றைக்கி இப்படி பச்சை இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நேரம் 2 குவார்ட்டர் போட்டுன்னு வச்சுங்களேன், எங்கே படுக்கிறேன்னு எனக்கே தெரியாது. நிறையா தடவை பாரில் படுத்திருக்கேன்,
பாரில் படுத்துட்டு காலைல எழுப்புவாங்க, அண்ணே என்னண்ணே, சாரிண்ணே, இன்னொரு கோட்டுறேன், திருப்பி அங்கே தூங்கிடுவேன். இந்த மாதிரி என் வாழ்க்கையில் பல தவறுகள் நடந்திருக்கு. கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொல்கிறதுலாம் ஏற்றுக்க முடியலண்ணே. இப்போ கூல் சுரேஷ் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, இதுக்கு மேலே நீங்கள் யாராச்சும் உங்களை பார்த்துக்கிறதுக்காச்சும் யாரா வந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்க கூட உதவியாக வச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் மறுத்துட்டீங்க, வேணாம் அப்படி சொல்லிட்டீங்க. அது இந்த 60 வயசு வரைக்கும் நீங்கள் பண்ணாவே இருந்துட்டீங்களே சார். நான் வந்து மெட்ராஸுக்கு வரும்போது 14 வயசு, தனியாகவே இருந்து பழகிட்டேன். அதனால் எனக்கு வந்து தைரியம் ஜாஸ்தி. அதனால் எங்கள் அம்மா ஒரு பொண்ணு பார்த்து அந்த பொண்ணுக்கு பூலாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. பொண்ணுவோட மாமா வந்திருக்காரு, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு. அவர் சினிமாவில் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னா மாமா வேலை பார்க்குறவங்க. அவனும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் அக்காலாம் பார்த்தா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் பெண்களை தெய்வமாக மதிக்கிறேன். என் கூட நடிக்கிறவங்க கூட கட்டி பிடிக்கிற மாதிரி சீன் வந்தால் கூட, சார் அந்த மாதிரி வேணாம் சார், கொஞ்சம் தள்ளிட்டு அப்படியே இருந்துட்டேன். ஆமாம். ஆனால் சினிமாக்காரங்க வீடு வாடகை வீடே தரமாட்டாங்கன்றாங்களே, அது அப்போ, உண்மை. இப்போ கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் இத்தனை நாளாக பார்த்துட்டு இருக்க நடிகர்களில் எனக்கு வந்து இந்த நடிகர்கள்லேருந்து நான் நிறைய எதிர்பார்த்துருந்தேன், எனக்கு எல்லா இதுலேயும் கை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், அவங்க இன்ன வரைக்கும் நம்மளுக்கு கை கொடுக்கல அப்படின்னு யாருனா இருக்காங்களா? இல்லை அப்படிலாம் யாரும் கிடையாது சார். சந்தானம் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். நடிகர் ஜீவா மாதம் 15,000 அனுப்புகிறாரு. சௌத்ரி சார் ஹெல்ப் பண்ணார். சௌத்ரி சார் அவர் இறக்குறக்கு ஒரு மாதம் முன்னாடி அவங்க பெரிய பையனை கூப்பிட்டு, ஒயிட் ஹவுஸ் இருக்குது கேகே சாலையில், இதில் மேல் மாடியில் ஒரு வீடு லட்சுமணன் கொடுத்துருங்க, வாடகைலாம் வாங்காதீங்க, கரண்ட் பில் நான் கட்டிக்குவாங்க. அது இப்போ கூட சுரேஷ் சார், லட்சுமணா கொஞ்ச நாள் வெளியே தங்க, ரெடியானப்போ இங்கே வந்துடும் அப்படின்னாங்க. நல்ல மனுஷன் சார். நான் வந்து புது வருஷம் படத்திலிருந்து அவங்க கம்பெனியில் விக்ரம் சார் பர்சனல் மேனேஜராக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சௌத்ரி, இன்னும் விக்ரமும் படம் தான் வேலை செய்வீங்களா, என் கம்பெனியில் வேலை செய்ய மாட்டீங்களா உனக்கு டைரக்டர் சொன்னான். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லும் போது நிறைய நடிகர்களை வந்து நீங்கள் இது பண்ணீங்க. இப்போது விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது என்னென்னா, எல்லாருக்கும் வந்து அவர் அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, அவ்வளோ நல்லா பார்த்துருந்துருக்காருன்னும் போது, ஒருவேளை விஜயகாந்த் சார் இப்போ உயிரோடு இருந்திருந்தாருன்னா உங்களை இந்த நிலைமை நீங்கள் பார்க்கும்போது மறுநாளே உங்களுக்கு வந்திருப்பார், எல்லாத்தையும் அவர் பார்த்துருப்பார்னு நினைக்கிறீங்களா? விஜயகாந்த் ஏன்னா ஊரே அவரை பற்றி பேசுச்சு. அவர் விஜயகாந்த் இன்றைக்கி இருந்திருந்தால், நான் இந்த மாதிரி வீடு இல்லாமல் அங்கே படுத்துருக்கேன்னு தெரியுங்களா, லட்சுமி நம்ம மண்டபம் தான் அவ்வளோ பெரிய மண்டபம் இருக்குடா, போட்டு அங்கே போய் தங்குடா, இது மாதிரிலாம் கேள்விப்பட கஷ்டமாகட்டா மனசு அப்படின்பார். சமீபத்தில் கடைசியாக ஒரு பிறந்தநாள் நான் போயிருந்தேன். 10,000 பணம் கொடுத்தாரு. அப்போல்லாம் கொஞ்சம் பேச முடியாமல் இருந்தார். லட்சுமணன் கஷ்டம்னு அண்ணன் பிரேமா லட்சுமணுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, அவன் ஏதாவது கஷ்டப்படுவான்னு காலில் விழுந்தேன். நீலாம் காலில் விழுறா தம்பி மாதிரிடா, என் வீட்டுக்கு எதிர் தெருல நீ இருக்க மாதிரி இல்லை, எப்போனா வா அப்படின்ட்டார். ஓ, அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி அதான் நீங்கள் வடிவேல் அவர்களை பற்றி பேசும்போதும் அவ்வளோ கனெக்ட், உங்களை ஏதாச்சும் சீன் பார்த்தோன்னா நிறைய இடத்துல அவரோட ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சீன்லையும் அவரோட நீங்கள் நிறைய சீனில் நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் கூட நடிச்சிருந்தீங்க நினைக்கிறேன், நாய் சேகரி டான்ஸா, அந்த 2 படத்தில் கூட நடிச்சிருந்தீங்க அவர் கூட. இல்லை, எலி படம் தான் கடைசி. எலி படம் நடிச்சிருந்தீங்க. அதுக்கப்புறமேல அவர் ஆஃபீஸ்க்கு நாய் சார் கேட்டு போனோம், இதில் வாய்ப்பு இல்லைன்னாரு. பெரிய உதவி நான் அவர்கிட்ட கேட்கல, கேட்டால் ஹெல்ப் பண்ணுவார். அவர் வராதுன்னு சொல்லும்போது நம்ம எப்படி திரும்பி போக முடியும்? இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. அதுவும் நீங்கள் சொந்த ஊருக்காரங்கன்றீங்க, அவ்வளோ படம் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு அவரோட வெளியே சொல்ல அவர் நினைவுகள்லாம் இருக்குது. அவர் கூட அவர்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா, ஃபோன் பண்ணி விசாரிச்சாரா, இல்லை ஏதாவது கேட்டாங்களா? நான் இப்போது இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு நீங்கள் பேட்டி அடிக்கிறது காரணமே அவர் தான். நான் இன்னும் அவரை போய் பார்க்கல, அவர்கிட்ட எதுவும் கேட்கல. கேட்டால் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். ஓகேண்ணே. இப்போது சிஎம் சார் சொல்கிறீங்க, சிஎம் சார் வந்து சொல்லி தான் இந்த வீடியோ கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அமைதியாகவும் நல்ல மனநிறைவோடு நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா சிஎம் சார் அதுக்கு முக்கிய காரணம். நீங்கள் சிஎம் சார், ராஜ்பவன் மினிஸ்டர் 2 பேருமே காரணம். அவரு கூட நீ வந்து முன்னாடி நடிச்சிருந்தீங்க, படம் நடிச்சிட்டு இப்போ கிட்டத்தட்ட 3 படம் நடிச்சிருந்தீங்கன்னு சொன்னீங்க. நடித்து முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் சிஎம், அவரோட ஹெல்ப்பில் இப்போ நீங்கள் இதை இருக்கும்போது அவரோட நினைவுலாம் இருக்காங்க, பழைய நினைவுகள். அவர் அப்படி இருந்தார். இன்றைக்கி இல்லை, நாங்கள் அவரை இன்னும் போய் பார்க்கல. எனக்கு கூப்பிடுவாங்க. அவர் யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டார், ரொம்ப பழக்கமாகன்றவங்கள்ட்ட தான் பேசுவார். ஒரு அமைதியான கேரக்டர். இப்போது உங்களுக்கு காலில் தான் அடிபட்டு இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதுக்கப்புறம் ஏதாச்சும் யாரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இந்த டாக்டர்ஸ்லாம் கூட நிறைய பேர் இருக்காங்க, இப்போ நிறைய இன்டர்வியூஸ் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்களா, க்ளீன் பண்ணிடலாம்,
பார்த்துக்கலாம். இல்லை இல்லை, இப்போ இங்கே ஓமந்தர் ஆஸ்பத்திரிக்கு போனால் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுருவாங்க. ஓ ஃப்ரீ. இப்போல்லாம் வெளியில் போனால் 150 ரூபா கொடுக்கணும். எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கிறாங்க இப்போ. ம். இப்போ உங்களுக்கு பொருட்செலவாக வந்து நீங்கள் எப்படி மாதம் வந்து இப்போ நடக்கிறதுலாம் எப்படி இது பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, நீங்களே பார்த்துக்கிறீங்க. பொருட்கள் வந்து லெஜண்ட் எப்போனா வாங்கிக்கங்கன்றார். நீங்கள் நடித்த படத்தில் இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனுப்பா, நல்லா நடித்தேன், நிறைய பேர் பாராட்டினாங்க அப்படின்னு என்ன சீன் நான் சொல்லுவேன்? அதான் மாயி படத்தை வாமா மின்னல். ஆமாம் மின்னல். அதை வச்சு தான் ஃபேமஸ் ஆனேன். அதை பார்த்தா லிங்கசாமி வந்து ஆனந்தம் படத்தில் அவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்தாரு. மம்முட்டி காலில் விழுந்து கும்புற சீனு மானிட்டரில் பார்த்து, லட்சுமணா நீ ரொம்ப நல்லா நடிக்கிற, தயவுசு மேனேஜரை விட்டு நடிக்கப்போ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஒரு டப்பிங் தேட்டரில் மம்முட்டி போய் பார்த்தேன். லட்சுமணா என்ன வடிவேல் கூட நிறைய படம் நடிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். நாங்கள்லாம் கிளிசரின் போட்டு அழுதோம். மம்முட்டி வந்து அப்படியே அந்த வீட்டை விட்டு வரும்போது, அப்பா நீங்கள் இப்போ இருக்கீங்க, 4 பிள்ளைகளை பற்றி ஆளுக்கு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எல்லாம் கேளுங்கப்பா, உள்ளேருந்து தண்ணி வருது இயற்கை. ஓ, சினிமாவோட அந்த 2 தூண் கூட சொல்லலாம். ஒரு சைடு பாரதி ராஜா சார் நீங்கள் சொல்லும் போது, இன்னொரு சைடு வந்து பாக்யராஜ் சாரும் இருக்காரு. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இழந்துகிட்டே இருக்குன்றது நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா 2026 அப்படி தான் சார், நிறைய பேர் இழந்துட்டோம். 2027 நல்லாயிருக்கும். பாக்யராஜ் சார் அன்னைக்கு திடீர்னு டிவியில் பார்க்குறோம், பயங்கர சாக்காயிடுச்சு. என்னடா 73 வயசு தான் ஆகுது. இப்போ பாரதி சார் 84 வயசு, இசை சந்திரசேகர் சாருக்கு 84 வயசு. இன்றைக்கி ஆம்சமாக இருக்கார், லிஃப்ட்டில் போக மாட்டார், படிக்கட்டில் ஏறி போவார். சந்தானம் அவர்களை பற்றியும் பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் அந்த காமெடியில் கூட எல்லோரும் அந்த வண்டியில் பின்னாடி வந்து பாதையை தூக்கி போடுது, அந்த காமெடிலாம் இப்போ வரைக்கும் எல்லாருமே பார்த்து ரசித்த ஒரு காமெடி அது சார். வண்டியில் போயிட்டே இருந்தோம், திடீர்னு சந்தானம் சார் யோசனை வந்துச்சு. வண்டி நிப்பாட்டி சுந்தரிசிட்ட கேட்டார், இது சூப்பராக இருக்கும் பண்ணுங்கன்னாரு. அது நீங்கள் யார் வச்சது? அவர் சொல்லி சுந்தரி சொன்னார், வச்சுக்கினார். என்ன தேட்டரில் கிளாப்ஸு, செம கிளாப்ஸு, அதை பண்ணுங்கண்ணே. அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பண்ணி கேட்டீங்களா? அதே நான் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கிறேன், ஏன்டா ஏன் தெரியுங்க பின்னாடி தூக்கி போடுது அப்படின்னு அடிக்கடிப்பார். அப்புறம் வந்து சரி சாப்பிட்டு சாயங்காலமாக தேடும். அதுவும் நல்ல ஒரு காமெடி தான். கலகல படம் ஓடினது காரணமே அவர் தான் சந்தானம் தான். 2 ஓடுற பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் இப்போ கமல் சாரோட நடிக்க முடியல, ஒரு நிறைய இது பண்ண முடியலன்னு சொன்னீங்க. ஏதாச்சும் பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதா? ஏன்னா அவர் இல்லை, இப்போ ஃபாரின் போயிருக்காரு. அவர் மேனேஜர் மூர்த்தின்னு இருக்கார், ஃபாரின் போயிருக்காரு. உங்கள் இதெல்லாம் பார்த்துருக்காரு, அண்ணன் சொல்லியிருக்கேன், வந்த பிறகு கூப்பிட்றேன் வாங்க. என்றைக்காச்சும் நீங்கள் ரொம்ப இதுவானது உண்டானே? ஏன்னா இப்போது நம்ம சினிமா நடிகராக இருக்கும், நம்ம ஹெல்ப்பு கேட்டால் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க, இப்போ ஒரு வீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது தனிமையில் உட்காந்து நீங்கள் யோசிச்சது உண்டா? ஏதாச்சும் ஐயோ நம்மளுக்கு இந்த விஷயம் எல்லாமே போயிடுச்சு, நம்ம இல்லை சார், 60 வயசு ஆகிடுச்சு அப்படிலாம் கிடையாது சார். நம்ம எதையுமே சந்தோஷமாக ஏற்றுக்கணும். நம்ம அதை பற்றி கவலைப்பட்டா வச்சிங்களேன், திருப்பி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடும். இதை பற்றி யோசிக்கக்கூடாது. நான் ஒரு ஆஃபீஸ் வாசலில் படுத்துக்கிறதுன்னு சொன்னீங்க, இன்றைக்கி பாருங்கள் 6ஆம் மாடியில் ஏசியில் படுத்துக்கிறேன். கவலைப்படக்கூடாது, சந்தோஷமாக ஏற்றுக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அப் அண்ட் டவுன் இருக்கும். அந்த அப் அண்ட் டவுனை ஏற்றுக்கிட்டா தான் கடவுள் இன்னும் கிரியேட் பண்ணுவார். இப்போது முக்கியமாக இந்த மாதிரி உங்கள் காலகட்டத்தில் இருந்த நடிகர்களில் பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் போலன்ற நடிகர்கள், அப்புறம் இன்னொரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் கூட இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்கும்போது திடீர்னு வந்து உடம்பு சரியாமல் போயிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பாங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அகைன் வந்து ஏதோ ஒரு பழக்கத்தில் அடிக்ட் ஆகிட்டு மறுபடியும் வந்து உடம்புல சரியில்லாமல் அவங்க நிறைய இது ஆனதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. இது ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஏதோ சக நடிகர்கள், இந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டுமே இது ஸ்பெசிஃபிக்காக நடக்குது சார். பொன்னம்பலத்துக்கெல்லாம் வந்து டூப் போட்ட ஆர்டிஸ்ட்லாம் மிகப்பெரிய ஆள். அசால்ட்டாக அங்கேருந்து குதிப்பார், பெட் இல்லாமல். அந்த மாதிரி ஜாம்பவான உடம்பு. அவர் ஆஞ்சநேயர் பக்தர், ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லுவார். சிரஞ்சீவி வந்து அவருக்கு மிகப்பெரிய உதவிலாம் பண்ணியிருக்காரு. இப்போ நல்லா இருக்கார், கொஞ்சம் வீல் சேரில் வராரு. ஓகேண்ணே, உடம்பு பார்த்துங்க. ஏன்னா வந்து சார் நான் நல்லா இருக்கேன் சார், சூப்பராக இருக்கேன், ஒரு குறையும் இல்லை. அடுத்து வந்து உங்கள் சேனல்லே வந்து பேட்டி கொடுப்பேன் கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. இன்னும் ஏதாச்சும் கோரிக்கை இருக்குது? எனக்கு கடைசியாக எல்லாமே நடந்துச்சுப்பா. இப்போ சிலர்லாம் வந்து வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, எனக்கு ஒரு கோரிக்கைங்கிறது கிடையாது. இப்போ இன்றைக்கி வரைக்கும் சந்தோஷம். இப்போ நீங்கள் வந்து இங்கே பேட்டி எடுத்தீங்க, எப்படி பச்சை பசன்னு இடத்துல. ப்ரோ ஒர்க் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பேட்டியை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. எனக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னா 9240
25640. இது என் ஜிபே நம்பரு. நான் 10,000 5,000 கேட்கல, ஒரு 200 300 கூட இருந்தால் போடுங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல உற்சாகத்தோடு இதுக்கப்புறம் நல்லா ஃபயராக வந்து நீங்கள் நடிக்கணும். இல்லை சார், இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூ பார்த்தோன்னே எப்படி குறைஞ்சது ஒரு 50 நேரம் வந்துடும். ரொம்ப நன்றி நம்ம நேரத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச்.